அவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும். அவங்க சொல்கிற இதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அந்த உரிமை இல்லைன்றதை நாங்கள் எங்கள் பேச வந்திருக்கோம். இதெல்லாம் மீறப்படுது, இதெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க ஃபெமினிஸ்ட்டுங்கிற பேரில். அது ஆண் சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது. யூஆர் ஆல் எகென்ஸ்ட் அப்படின்னு நான் சொல்கிறாங்கல்ல, எங்களுக்கு எதிராக உட்காந்துட்டு எங்களுக்குள்ளே ஒரு எதிரி இருக்காங்கன்னு சொல்லி உங்களை கையை காமிச்சு ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருக்காங்க. இவங்க சொன்ன கருத்தில் எந்த கருத்தில் நீங்கள் எல்லாம் முரண்படுறீங்க? நான் ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸ், அதாவது குடிக்காத பெண்களுக்கும் கணவருடைய விந்து மூலமாக அந்த ஆல்கஹால் உள்ளே வந்து அவங்க வந்து ஒரு கல்லீரல் நோய்க்கு ஆளாக்கப்படுறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? நான் குடிக்கலப்பா, எனக்கு கட்டிங் தெரியாது, மிக்சிங் தெரியாது, எதுவுமே தெரியாது, நான் ஏன் அந்த நோய்க்கு ஆளாக்கப்பட வேண்டும்? எனக்கு வந்து தேவையில்லாத ஒரு விஷயத்தை நான் ஒதுக்கி வைக்கிறேன், ஆனால் என் கணவருக்கு அந்த கெட்ட பழக்கம் இருக்கிறது மூலமாக அந்த நோய் நான் வாங்கிக்கிறேன். அதாவது நம்ம ஸ்மோக் பண்றவங்க பக்கத்துல நின்று நம்ம சுவாசிச்சா நம்ம எப்படி பாதிக்கப்படுகிறதோ அதே மாதிரி குடிச்சிட்டு வரவங்களும் இதனால பாதிக்கப்படுதுன்னு சொல்றீங்க. இந்திய ஆண்கள் வந்து எவ்வளவு பேர் குடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தோராயமா நம்ம சொல்லுவோம் அப்படின்னா, எல்லாருமே வந்து பொதுவா ஒரு 40-50% குடிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் உண்மையான புள்ளி விவரம் நம்ம நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே சொல்றது, இந்திய ஆண்கள் 15 வயதுக்கு மேற்பட்ட இந்திய ஆண்கள் 20%